அதே மாதிரி என்னட்ட தெரிஞ்ச அறிஞ்ச உறவுகள்கிட்டையும் நான் ஒருக்கா கேட்டு முயற்சி செய்கிறேன். நீங்கள் அந்த ஆட்டுக்கூடெல்லாம் வச்சுருக்கேன்னு தான் இங்கே உள்ள ஆக்கள் வந்து சொல்லி இருந்துச்சு. நம்ம இப்போ இங்கே இருக்கிற செய்ய வெறினம்னு சொன்னால் அதை நீங்கள் பெற்றால் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அதை விட இந்த இந்த சூழல் இந்த இடம் வந்து உங்களுக்கு வயிற்றுல என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இப்போ எங்களோட பகுதியில் வந்து கடும்பக்கு அதில் வந்து வேர்த்து ஓடிக்கொண்டே இருக்குது. அது வேர்த்து ஓடுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு கட்டத்தில் வந்து உடம்பு வந்து வைரம் பாஞ்சிரும். அதெல்லாம் கழிவு நீர் வந்து வெளியாகணும். தண்ணி எவ்வளவு குடித்தாலும் டக்காண்டு உடம்புல பல பகுதிகளால் வந்து வெளியாகுது. அவ்வளோத்துக்கு கடும்பக்கு எங்களோட இடம் இருக்கிறதால துடைச்சி வேலை இல்லை, துடைச்சி இயலாது. அப்போ இன்றைய தினம் எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரங்கன் குடியிருப்பு வழக்கமாகவே வந்து வர்ற இடம் தெரியும் உங்களுக்கு. ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இன்றைய தினம் 2 உதவிகளை வந்து வழங்க போகிறோம். நீண்ட காலமாக ஒரு குடும்பத்தினர் வந்து கேட்டு இருந்துச்சுன்னு தங்களுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்கள். எனக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டு உதவியை வந்து பெற்றுத்தாங்கன்னு சொல்லி அப்போ வேறு பதிவு செய்ய போகிறோம். அதே மாதிரி 1ஆம் ஆண்டு நினைவு நாள் 1ஆம் ஆண்டு நினைவு 1/5/2024 1/5/2024 சரோஜான்னு சொல்லக்கூடிய வாட 1வது ஆண்டு நினைவு. அந்த 1வது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய சகோதரர்கள் சித்ரா இந்திரா மருமக்கள் இணைந்து கனடாவில் இருந்த ஒரு உதவியை தந்துருந்துச்சுன்னா அந்த உதவியையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சதீஷ்குமார் விமலான்னு சொல்லக்கூடியவங்க இங்கே ஃப்ரான்ஸில் வந்து தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஃப்ரான்ஸில் தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். சதீஷ்குமார் விமலான்னு சொல்லக்கூடிய குடும்பத்தினர் அக்கா வந்து நேரடியாக வந்திருந்தாங்க. என்னுடைய இல்லத்துக்கு வந்து வருகை தந்திருந்தா அவருடைய மகன் அம்மா அண்டு எல்லாருமே அவர் குடும்பத்தினர் என்னோட வந்து நேரடியாக சந்தித்து கதைச்சு என்னட்ட ஒரு தொகை பணத்தை வந்து தந்துட்டு போயிடுச்சுன்னா உண்மையிலேயே தேவையுடைய குடும்பங்களுக்கு கொடுங்க. சதீஷ்குமார் விமலா தம்பதியினரால் வந்து தரப்பட்ட பிரான்ஸ் தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தரப்பட்ட உதவியை தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். வாங்க உதவியை வந்து வழங்கலாம். வழக்கமாக நாங்கள் செய்கிற ஒரு நிகழ்வு தான். அதை முடிச்சு கொண்டு அப்படியே போய் உதவியை வந்து வழங்குவோம். இன்றைய தினம் ரங்கன் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் வந்து இயங்கி கொண்டிருக்குது. லண்டனில் இருக்கிற 2 உறவுகளால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கல்வி நிலையம். இப்போ அந்த கல்வி நிலையத்தில் ரங்கன் குடியிருப்பில் இருக்கிற மக்களோடு சேர்ந்து ஒரு சமையலை வந்து ஏற்பாடு செய்கிறேன். நான் வழக்கமாக இப்படியான நிகழ்வுகள் வரைக்குள்ள ஒவ்வொரு கிராமங்கள் இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக ஒரு கிராமம் மட்டும் இல்லாமல் இருந்துட்டு ஒவ்வொரு கிராமத்தில் வந்து அந்த ஏற்பாடு செய்து அதை வழங்குறது. அந்த வகையில் இன்றைய தினம் ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல எங்களோட அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி நிலையத்தில் வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க. ஒரு 150 பேருக்கான சமைத்த சைவ உணவை அழகான சமைத்த சைவ உணவை வந்து இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தோம். என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரோஜான்னு சொல்லக்கூடிய வாட 1வது ஆண்டு நினைவு 1/5/2024 1/5/2024 அவட 1வது ஆண்டு நினைவு. அந்த 1வது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக சரோஜா என்று சொல்லக்கூடிய வாட சகோதரர்கள் சித்ரா இந்திரான்னு சொல்லக்கூடிய உறவுகள் கனடாவில் இருந்து அவர்களுடைய மருமக்கள் சித்ரா இந்திரா மருமக்கள் இணைந்து எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு 150 பேருக்கு அழகான சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் இதையும் வந்து வழங்க சொல்லியிருந்தார்கள். அதைத்தான் எங்களுடைய ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏற்பாடு செய்து இன்றைய தினம் வழங்கியிருந்தாங்க. வழக்கமாக ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே வந்து இப்படியான நிகழ்வுகள் வரைக்கும் அதை ஏற்பாடு செய்கிறேன் நான். மதிய சமையலை நீங்கள் சமைக்காதீங்க, இன்றைய தினம் ஒரு இடத்துல நாங்கள் சமைப்போம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பொதுவான இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்துல அழகான ஒரு சமையலை வந்து செய்கிறது. ஆரம்பத்தில் வந்து மக்கள் இணைந்து சமைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அதற்கென்று தேர்ச்சி பெற்றவர் ஒருவரை வச்சு இப்போ சமையலை வந்து செய்து கொண்டு வரோம். இந்த நேரம் இன்றைய தினம் வந்து நீங்கள் சமைக்காதீங்க அப்படின்றத வந்து நேற்றைய தினமே வந்து நான் தெரிவிச்சிருப்பேன். அப்போ அதை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்கு ஒருவர் வந்து இருக்கிறார். அப்போ அதனூடாக இதை வந்து செய்கிறதுக்கு எனக்கு இலகுவாக வந்து இருக்கும். மக்களை வந்து ஒரு இடத்துக்கு அழைக்கிறதுக்கும் அதே மாதிரி அவர்கள் சாப்பாடு ஏற்பாடுகளை செய்திருந்தால் இதை வந்து சாப்பிட்றதுக்கு வர மாட்டினோம். அப்போ அதற்காகவே முதல் நாளே வந்து சொல்கிறது அவர்களுக்கு இன்றைய தினம் வந்து மதியம் சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஏற்பாட்டை வந்து செய்து இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பை ஏற்படுத்தி இந்த சமையல் நிகழ்வை வந்து செய்கிறனாங்க. சில கிராமங்கள் இருக்குது, ஆக்கள் வந்து தூர இருப்பினும் இது வந்து பக்கத்துலேயே ஆக்கள் எல்லாம் இருக்கிறதால ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்று கூடி திரும்ப போகக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அப்படியான கிராமங்களை தான் நான் தெரிவு செய்து இந்த மாதிரியான நிகழ்வுகளையும் வந்து ஏற்பாடு செய்கிறேன் நான்.
ஓ, தங்கன் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து சாப்பாடு வழங்குறதுக்காக வந்துருந்தோம். அதே கிராமத்தில் இருக்கிற ஒரு உறவுகள்லாம் நீண்ட காலமாக தங்களுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா வாங்களேன். இதில் எந்த காய்ப்போம் நாங்கள் இந்த மைக்கை இப்படியா மாற்றிக்கிட்டு போல. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ஜஸ்டின் சுஜீவன். ஜஸ்டின் சுஜீவன். ஜஸ்டின் சுஜீவன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவை வந்து சந்திச்சிருக்கிறோம். இது எந்த இடம் அண்ணா? இது விநாயகர் வீதி, கல்மடு நகர். விநாயகர் வீதி, கல்மடு கல்மடு நகர். கல்மடு நகர், விநாயகர் வீதி, கல்மடு நகர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். ஏற்கனவே இங்கே உள்ள மக்கள் இதில் ஒரு சிலர் வந்து தெரிவிச்சிருந்துச்சு, நம்ம அண்ணா வந்து உதவி தேவையுடைய ஒரு ஆள், அப்போ அவரை பார்த்து அவருக்கு ஒரு உதவி உங்களால் வழங்க முடிஞ்சால் வழங்குங்கன்னு சொல்லி. நீங்களும் யார் யார் அண்ணா இங்கே இருக்கிறது? நானும் வைஃபும் மற்ற மாமியார்கள் மனைவி. நானும் வைஃபும் இருக்கேன். இந்த இதுக்குள்ளே அங்கால மாமியாக்கள் இருக்கணும். ஆற்ற உதவியோடு நீங்கள் மாமியாக்கள் உதவியோடு. இந்த முகவரி எந்த முகவரி? விநாயகர் வீதி, கல்மடு நகர். விநாயகர் வீதி, கல்மடு நகர். விநாயகர் வீதி, கல்மடு நகர்னு சொல்லக்கூடிய இடத்துல எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு ஒரு பிள்ளை. ஒரு பிள்ளை. ஒரு பிள்ளை. என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? நான் கூலி வேலைக்கு தான் போகிறேன். இப்போதைக்கு கூலி வேலை செய்யணும். மற்ற மேசன் வேலை செய்வேன். இந்த கல் அடிக்கிறது வேலையை செய்கிறது. கல் அடிக்கிற வேலையல், இந்த வேலையெல்லாம் செய்கிறது. அப்போ எங்கே அதுக்கு போகிறீங்க? நான் அதுக்கு கிளிநொச்சி தான் போகிறது. பஸ்ஸில் இங்கேருந்து கிளிநொச்சிக்கு போகிறது. கொஞ்ச நேரம் தங்கின்னு சொன்னால் தங்கி போய் நின்று செய்கிறது. மேசன் வேலையல் இதுகள் வந்து செய்கிற. எத்தனை பிள்ளை உங்களுக்கு? ஒரு பிள்ளை தான். ஒரு பிள்ளையும் உங்களோட மனைவியும் நீங்களும் தான் இருக்கிறது. அப்போ ஓகே, இப்போ நீங்கள் மேசன் வேலை செய்கிறீங்க, அதில் எந்த ஒரு உழைப்பு வந்து வருது. ஒரு பிள்ளை தான். உங்களுக்கு என்னத்துக்கு உதவி? எனக்கு நடுக அந்த மேசன் வேலை செய்ய இயலாது. இதில் காயப்பட்டு வயிற்றில் காயம் இருக்குது. ஆப்ரேஷன் செஞ்சு. என்னென்ன அந்த காயம் வந்தது? அது இரணப்பாளையில் இதில் ஏகத்தில் இருக்கும்போது காயப்பட்டேன். 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 18ஆம் தேதி காயப்பட்டேன். 2009 4ஆம் மாதம் 18ஆம் தேதி இரணப்பாளையில் செந்துரஞ்சனி அடியில் காயப்பட்டேன். செந்துரஞ்சனி அடியில். எவ்வளோ காலம் இயக்கத்தில் இருந்த நீங்கள் ஒரு முன்னாள் போராளி? தடுப்பில் ஒரு வருஷம் இருந்தான். அம்பேகுசாவில் இருந்தேன். அம்பேகுசாவில் இருந்த நீங்கள் இப்போ அன்னையை வந்து அப்படித்தான் சொல்லி இருந்துச்சு, நம்ம காயப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி. எத்தனை காயங்கள்னா? தலையில் ஒரு புளிப்புன்னு இருக்கு, வயிற்றில், அதே இந்த துளையில் உண்டு. வயிற்றில் பீசும் இருக்குது. எடுக்கையில் எடுத்தால் மூளையை பாதிப்பு எடுக்காமல். இது சால் சென்டனி. சால் சென்டனியில் வந்து இருந்திருக்கிறார். எவ்வளோ காலம்? நான் 2 வருஷம் இருந்தேன். 2 வருஷம். கடைசி நேரம் தான் போயிருக்கிறீங்க. நீங்கள் இருந்தது 2 வருஷம். 2 வருஷம் இருந்த இடத்துல கடைசியாக இரணப்பாளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல செந்துரஞ்சலிலாம் காயப்பட்டேன். சினைப்பெல்லாம் காயப்பட்டேன். காயம் காட்டுதான். இல்லை எங்க இதில் பட்டு இதோட வயிற்றில் ஒரு பெரிய காயம் ஒன்று இருக்குது. அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிற்றில் பெரிய காயம் இருக்குது. அதே மாதிரி தலையில் பீஸ் இருக்குது. கால் இதில் துளையில் ஆட்டுக்குடலாக வச்சுருக்கு. ஆட்டுக்குடெல்லாம் வச்சுருக்குன்னு தான் இங்கே உள்ள ஆக்கள் வந்து சொல்லி இருந்துச்சு. நம்ம இப்போ இங்கே இருக்கிறவே வந்து அந்தப்படி எனக்கு உதவி செய்யுங்க, அவர் வந்து மேசன் வேலையில் இதுகளுக்கு தான் போய்கொண்டிருக்கிறார், அவருக்கு இயலாது அப்படின்னும். அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் பெற்றுக் கொடுங்க, உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு படியன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா வழக்கமாக ஒவ்வொரு தரையும் அந்த ஒரு இப்படி தேவையுடையவர்கள் கேட்டிருக்கீங்கன்னா அப்போ கட்டங்கட்டமாக தான் ஒவ்வொரு தரையும் பதிவு செய்கிறது. இல்லை இதையும் வந்து ஒரு தடவையில் செய்திட முடியாது. அப்போ பதிவுகள் போட்டு அவைகளுக்கு உதவிகளை பெற்றுக் கொடுக்கணும். இப்போ அந்த ஒரு பிரச்சனைகளால் உடனே பதிவு செய்து பதிவு ஏற்றுறதில்லை. இப்போ கட்டங்கட்டமாக தான் பதிவுகள் எடுக்கிறது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள்லாம் தீர்மானித்து உதவி செய்கிறது. அப்போ நான் உதவி செய்கிறதில்லை. இப்போ நீங்கள் வந்து அண்ணா வந்து உண்மையிலேயே ஒரு முன்னாள் போராளி, காயப்பட்டிருக்கிறார், தடுப்பில் இருந்திருக்கிறார். 1 வருஷம் தடுப்பில் இருந்து அதுக்கு பிறகு வழியை வந்து இப்போ திருமணம் செய்து ஒரு பிள்ளை, அவர் மனைவியோடு இருக்கிறார். இப்போ வெளியிடங்களுக்கு வேலைக்கு போய்த்தான் உங்களால் வேலை செய்ய முடியாத ஒரு நிலப்பாடு இருக்குது. எந்த நடுக கஷ்டமான வேலை செய்யலாம். கஷ்டமான வேலையில் செய்யக்க என்ன உங்களுக்கு வயிறு இல்லாமல் இருக்குது. வயிறு வந்து ஃபுல்லாக
பிரித்து ஆப்ரேஷன் செய்திருக்கு. ஆட்டுக்குடல் தான் வச்சிருக்குது. அது மாதிரி தலையில் பீஸ் இருக்குது, கால்லையும் காயம் இருக்கு. கால்லையும் ஒரு காயம் இருக்குது. அப்போ அவர் வந்து என்ன தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் உதவி வந்து எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வீட்டோட இருந்து செய்யக்கூடிய மாதிரி தொழில் செய்யக்கூடிய மாதிரி உதவி செஞ்சேன். வீட்டோட இருந்தேன்டா இங்கே இந்த வீட்டில் இருந்து என்ன தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? இங்கே வந்து தோட்டம் செய்யலாம். எங்கள் காணி தந்திருக்கணும். பின்னுக்கு வீட்டை மனைவிக்கு கீழே 2 பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு இருக்கிறோம். அவையோட குடும்பமும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் தான். ஓ 2000 ரூபா ரீசன் காசு. அப்போ அதை எனக்கு கொடுப்பேன். எனக்கு அதே பெரிய கஷ்டமாக இருக்குச்சுல. விட மனுஷன் மில்ல தான் வேலை. அவருக்கு இந்த கால் எல்லாம் பிடிச்சு நிகாம எல்லாம் அவிஞ்சு எல்லாம் விசிக்கெல்லாம் தெரியும். நிகா சுற்றி மேலே வந்து கையெல்லாம் வீங்கிட்டு எனக்கு 2 மகன் இருக்கிற 23 வயசு வைக்கிற வரைக்கும் நல்ல இருக்கும். அவாட இவர் திருமணம் முடிச்சிருக்கிற அவையிற இதுலேயும் வந்து வசதி இல்லை. இப்போ அவையிற வீட்டில் தான் இருக்கணும். அவையிலும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் அவாட மனைவிக்கு கீழே 2 பொம்பளை சகோதரங்கள் இருக்கணும். அப்போ அவையிலும் ஒரு இதான நிலைமையில் இல்லை. இப்போ அதால் தான் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி, அது என்ன உதவியாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்க முடியும்? இப்போ தோட்டத்துக்கு உதவி செய்ய, தோட்டத்துக்குன்னா என்ன மாதிரி உதவி? மோட்டர், அந்த பைப் லைன், மற்ற வேலி கொஞ்சம் திருத்து வேலை செய்ய வேண்டியது. அதுக்கும் வேலி இப்போ மாமியாக்கள்கிட்ட காணி இது, அது எவ்வளோ காணி இருக்குது? அதில் அரை ஏக்கர் காணிக்குள்ளே நீங்கள் தோட்டம் செய்யக்கூடிய மாதிரிக்கு யோசிக்கிறீங்க. ஓ, அதை விட இப்போ கல்லடிக்கிற மிஷின் கேட்டனீங்கன்னு சொல்லி மாமி சொன்னாங்க. அதுவும் அப்படி இல்லை. அந்த உதவி செஞ்சால் கூட நான் ஒரு ஜாட் மாதிரி ஒன்று செஞ்சு அந்த தொழில் செய்வேன். வேறு ஆளுக்கு கூலிக்கு அடிக்கிறேன். நான் அதை நான் செஞ்சு அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ நீங்கள் கேட்கக்குள்ளே இப்போ மாமி வந்து சொல்கிறா ஒரு கல்லடிக்கிற மிஷின் வாழ்வாதாரமாக கேட்டவர். நீங்கள் இப்போ வேர்க்குக்கு போயிருக்கிறீங்க, சிமெண்ட் வேலைகளுக்கெல்லாம் போகிறீங்க, சிமெண்ட் வேலைக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க. இப்போ அதை போய் தான் உங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அதை செய்யக்குள்ளே இருந்துட்டு செய்ய இல்லாத ஒரு நிலப்பாடு இருக்குது. அது மிஷின் இருந்தால் வீட்டோட வச்சு செஞ்சு செய்யணும். கேட்குற உதவிகளை அப்படி இப்போ நீங்கள் ஒரு முன்னாள் போராளி, உங்களுக்கு வந்து யாராவது வந்து உண்மையாகவே பார்த்து உதவி செய்ய வெறினம்னு சொன்னால் அதை நீங்கள் பெற்றால் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அதை விட இந்த சூழல், இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து மணலை பெற்றுக்கொள்றதுக்கோ இதுக்கோ ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஈஸியாக இருக்கிற இடம். இப்போ எந்த இடத்துக்கு இது இப்போ தோட்டம்ன்றது வந்து நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இதில் உழைச்சி தோட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி செய்தால் அது ஒரு சந்தோஷம். ஆனால் எனக்கு பெட்டராக வந்து படுறது இப்போ அரை ஏக்கர் காணியில் தோட்டம் செய்து அவ்வளோ லாபத்தை இது செய்வீங்களான்னா இது இல்லை. ஆனால் கல் அடிக்கிறேன்னு சொல்லி அவ சொன்னோன்னு அந்த கல் அடிக்கிறேன், நீங்களும் மேசன் வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்டவர் மகளுக்கு வேண்டி கொடுப்போம். எனக்கும் எனக்கு மூத்தவர் கதைக்கிறல தானே அவரை நான் தள்ளி வச்சுட்டேன். வேற மாமி அங்காலேருந்து சொல்கிறா. அப்போ அவள் சொன்ன விஷயம் தன்னிட்ட வந்து கேட்டவர் இவர் தனக்கு உதவியான்னு சொன்னால் ஒரு கல்லடிக்கிற மிஷின். கல்லடிக்கிற மிஷின். அப்போ நான் அன்றைக்கே உங்களை காணைக்குள்ள சொன்னேன், நான் என்னென்ன உங்களால் தீர்க்கமாக எது நீங்கள் உங்களை தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர இயலுமோ. இப்போ அவர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மண்டையில் பீசும் இருக்கிறதால கடுமையாக வெயிலுக்குள்ளே நிற்க இயலாது. அதே மாதிரி செய்து கொள்ள இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னு தான். எது நெட் ஆப்ரேஷன் திரும்ப செய்யணும் பார்க்க சொல்லி. எனக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு மனுஷனுக்கு கூலி வேலை. நான் எந்த வேலையும் எந்த மகனுக்கும் வயிற்று கொடுத்து அவரும் ஆப்ரேஷன் கட்டத்தில் இருக்கிறார். 23 வயசு. எனக்கு அதுவும் எனக்கு முதல் நல்ல எனக்கு வருத்தத்தினால இப்படி இருக்கிறேன். எந்தேம் என்னன்னு சொன்னார் மிஷின் என்று சொன்னா அவன் வாழ்க்கை போகும் தானே. முன்னுக்கு ஜாட்டுறது சளியெல்லாம் பறிச்சு எங்கேயாவது அவர் நான் என்னட்டு அவர் மிஷின் கேட்கலையே, இதைத்தானே கேட்டவர். தோட்டத்துக்குன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பயன்பட்டு நெடுக வேண்டிய காலம் போகாதது. இல்ல எனக்கு தெரிஞ்சது இப்ப இதுவே வந்து ஒரு மணல் வெளியா போற இடத்துல வந்து இந்த தொழிலை செய்வீங்களான்னா செய்யலாது. அப்ப அதை வேணான்னு சொல்லியிருப்பேன். இந்த இடம் வந்து ஏன் வந்து ஓமன்னு சொல்லி சொன்னா இந்த இடம் மணலை வந்து ஈஸியா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் சீமெந்த போட்டு கல்லை நீங்க அடிச்சு வைக்கக்குள்ள கல்லு வந்து பவுன் மாதிரி கரையாது. பழைய கல்லாக டிமாண்ட் காசு கூடிக்கொண்டே போகும். எவ்வளத்தை நீங்க கல் அடிச்சு வச்சுட்டு ஓடசை எடுத்து போட்டு கட்டிட வேலையில் கட்டிட இதுகள் நடக்கிற இடங்களுக்கு ஓடசை எடுத்து போட்டு ஒரு விலையில ஏற்றிக்குள்ள அது என்றைக்குமே அடிச்ச காசாவே வரும். அந்த கல் அடிக்கிறன்றது வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த ஏரியா எந்த இடத்துக்கு நாங்கள் என்ன தொழிலை செய்ய போகிறோம்ன்றது தான் ஒரு தொழில் செய்யக்குள்ளே யோசிக்கணும்.
மற்றபடி இப்போ அரை ஏக்கருக்குள்ளே தோட்டம் செய்கிறதுக்கு ஒரு பம்மையும் வைப்பையும் பிடிச்சி தந்து உங்களோட வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டால் இல்லை. ஓ நீங்கள் அதுவே கல் அடித்து கொடுத்தா இங்கேருந்து யாழ்ப்பாணங்களில் ஏற்றுற ஆக்கள் இருக்கிறாங்க, இது செய்கிற ஆக்கள் இருக்கிறாங்க. அதை விட உங்களோட கல்லோட தரத்தை நீங்கள் தரமாக உறுதிப்படுத்தி கொடுக்கக்குள்ள கொடுத்துட்டு போயிடலாம். நானே வந்து அந்த மிஷினை யாராவது உண்மையிலேயே இவர் அந்த மேசன் வேலைகளுக்கு போகிறார், தங்க வேலையில் நின்று செய்கிறார், இது செய்கிறார், அப்போ அந்த அங்கே நின்று செய்கிறத விட இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் வேலை செய்யலாம்னு சொல்லி அன்று சொல்லி கவலைப்பட்டது. அன்றைக்கு வேலை செய்யலாம வேலை செய்யறதுல வயிற்று குத்துமானது வயிற்று குத்துன்னு சொல்லி வந்துடுவேன் வேலாம. அப்ப அறவா வேலை செய்யாம இருக்கல அன்றைக்கு நான் சொன்னான் கேட்க எனக்கு இப்போ கொஞ்சம் வசதி இல்லை ஒருங்க நான் செய்தரலான். அப்போ அந்த விஜய் விட்ட வந்து போய்க்காத நான் அதை உள் வாங்கினேன். அப்போ நான் எனக்குண்டு ஒன்றும் கேட்காம எந்த கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு பிள்ளை எனக்கும் 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு, எனக்கு 5 பேர். அப்போ எந்த பிள்ளை வேற இல்லை தானே. அப்போ நான் அதை நீங்கள் உள் வாங்கி எதுவும் கேளுங்க, எனக்கு ஒன்றும் இல்லாட்டியும் பரவாயில்ல சொல்லி நான் அதை ஒன்றும் கேட்கல. இதில் வந்து கலந்து கொள்றேன் நான் எல்லாத்துலேயுமே, நான் ஒன்றுமே கேட்கறேன். அங்கே சாப்பாடு கொடுக்குற நிகழ்வுக்கு வரணும். ஓ இப்போ மாமிகிட்ட தான் இதை கேட்டேன்னு சொல்லத்தான் அப்போ எனக்கு வந்து யோசனை வந்தது. அப்போ இவர்கிட்ட என்ன கேட்க இவர் வந்து கேட்குறாரு, ஓகே எனக்கு வந்து பின்னுக்கு தோட்டம் செய்யக்கூடிய மாதிரிக்குன்னு சொன்னால். ஆனால் அதை விட பெட்டராக வந்து பட்டது வந்து அதண்டா இன்னொரு ஆளை வச்சு கூட 4 கோழி குழந்தையில இருந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பிள்ளை என்னோட இருந்து வளருது. அண்ணாட சொந்த அண்ணாண்ட மகன். அண்ணா அங்க அண்ணாந்தல இருக்கிறார். அப்பா வயது போனவரையில வந்து நின்று பெரியப்ப அதுங்கட அப்பா அண்ணா கதைக்கிற இல்ல இடம்பெயர்ந்து போய் தாய் சேர்த்துட்டு 6 மாத குழந்தையில 16 வயசு போடி எனக்கு விஜய்க்கு தெரியும். நான் தான் வச்சு வளர்க்குறேன், எந்த உதவியும் இல்லை. அந்த பிள்ளைய நான் தான் வச்சு வளர்க்குறேன். எங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறது. அப்போ எந்த குடும்பமும் பெரிய பாதிக்கப்பட்ட குடும்பம். இப்போ நானும் சரியாக நொந்துவே இருக்கிறேன். அப்போ இவைக்கும் அது தண்டி இல்லாமல் தான் நானும் தண்டி கொண்டு எனக்கும் யோசனை மாதிரி என்ன செய்கிறது. எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது இருப்பில் மனுஷனுக்கும் வருத்தான் மகனும் வயிற்று குத்துன்றார். நீங்கள் இந்த இடம் தானே சொந்த இடம்? மூங்கிலாறு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து நான் இந்த வீடியோ பதிவில் வந்து இது செய்து கொள்வது ஒரு சிலருக்கு பெரிய அளவில் பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கும். கதைக்க மாட்டேனா அவை சொல்ல மாட்டேனா நார்மலாக கதைக்கக்கூடிய இப்போ அவங்களோட பிரச்சனையை நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு வந்து பதிவேடு கேட்கல நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் அப்படி மேசன் வேலை இதுகள் செய்கிறேன்னா நான் கேட்கல. அப்போ நான் அதான் கேட்டேன். நான் அப்போ அப்படி மேசன் வேலை செய்து குடும்பம் ஒரு பிள்ளையோட இருக்கிறவங்களுக்கு நானே உதவி செய்யணுமன்ற கேள்விக்கு பிறகு தான் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க உங்களோட பிரச்சனையை வந்து சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லையில் ஒரு சிலர் வந்து மனமரண்டு சொல்லிவிடும் தங்களோட பிரச்சனையை வெளிப்படுத்தி கதைப்பினம். ஒரு சிலருக்கு வந்து அந்த தன்மையில் ஆனால் உண்மையாக இனியிலன்ற ஒரு பிரச்சனையான கஷ்டமான நிலப்பாட்டில் இருப்பினோம். அப்போ இங்கே கதைக்க தெரிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, மற்றாக்களுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி போய்கொண்டு அதுக்கு ஒரு பக்க துணையாக தான் இப்போ மாமி வந்து இறங்கி காய்ச்சி கொண்டு இருக்கிறாவ. கொஞ்ச காலம் தடுப்புல இருந்தபடியா தனிமையில் இருந்தபடியா கதைக்கிறேன். அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அக்காவும் ஒரு தங்கச்சின்னா இருக்கு. லவ் பண்ணியா கல்யாணம் செய்த நீங்க? மாமாட அப்பாட முறையால தூரத்து சொந்தம். அப்ப நீங்க இருந்தது? நான் இருந்தது மூங்கில ஆத்துல இருந்தது. இவே இங்க ரங்கன்குடி பண்ற இடத்துல. அப்ப நான் வந்து இருக்கும் கூட வீட்டு நிகழ்வுக்கெல்லாம் மாறினேன், என்ன கூப்பிடுறது அங்க கூட வீட்டையும் வந்திருக்கிறேன். அப்ப சொல்லியிருக்கிறேன் இப்படி கதைங்கன்னு சொல்லத்தான் நான் சரின்னு சொல்லி இவைய உள்வாங்குறேன். இவர் வேலையை போய் வாரதில்லை, மறுபடியும் மகளை கூட்டிகிட்டு வாரினான். நானுங்க பஸ் போட்டு சாப்பாடை கொடுத்து கூட வாரினான். இவை வேற ஆட்டி யாரும் வேலைக்கு போயிருந்தா வைக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறோங்க கவனை. அப்போ எனக்கும் கடன்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதனால நான் வேண்டியதை நீ வச்சு செய்து கொடுக்காம இருக்கிறேன். அதான் எந்த முழு பிரச்சனை. காய விட்டு சொன்னா என்ன அதான் பிரச்சனை. அப்போ அதனால எனக்கு அதை செய்து கொடுக்க முடியல. இவர் இப்படி வேலை செய்து நெடுகா கவலைப்பட்டு கொண்டு வந்து சொல்லியிருக்க எனக்கு பெரிய ஒரு தாக்கம் மாதிரி. அது தாக்கம் மாதிரி ஒரே வேலை செய்துட்டு வந்து சொல்றாரு இயலாம இருக்கு, என்னால ஒன்றும் செய்யலாம இருக்குன்னு தெரியும் தானே. மகள் சொல்லுவேன் எனக்கு. அப்போ இவரும் சொல்லுவேன் இயலாம கிடக்குன்னு. ஒரு நாளைக்கு இப்படி கிளம்பி வேலையை போய்க்க மொத்தத்தில் இப்போ நல்லா இருந்தவரையும் தெரியும், முடிய வலிக்கிட்டு போறவரையும் தெரியும் தானே. பெண்ணியே இங்கே எல்லாரும் கேட்பேன் கல்யாணம் செய்துட்டேன் ஓடியே ஆகணும், உழைச்சே தான் ஆகணும், என்னன்றா வீட்டில் படுக்கிறன்ற ஒரு நிலப்பாடு செய்யாம இருந்திருக்கணும், பேசாம இருக்கிறேன்டான். என்னையே கேட்பேன் என்ன இப்படி உடஞ்சிட்டீங்க. நான் முதல் நல்லா இருந்தேனா. அப்போ எல்லாரும் எல்லா மனசுக்கு இருக்கிற கவலையும் எல்லாருக்கும் சொல்லலாம். இப்போ நீங்கள் யாரும் சொன்னா தான் தெரியுமா இருக்கும் இப்படி அந்த அவள் சொன்ன வாண்டு. நான் விஜயாக்களுடைய இவ்வளோ கதைக்கு இல்லைண்ணா.
அப்போ நான் இல்லை விஜயாக்கள் எனக்கு சொன்னது இப்படி படியன் அவருக்கு வயிற்றுல பெரிய காயம் தலையிலையும் பீஸ் இருக்குது அவருக்கு வேலையும் செய்ய முடியாது அவருக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி நீங்கள் பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி இப்போ நான் பெற்றுக் கொடுக்குறேன் நானாக முடிவெடுத்து நான் பெற்று தர்றதில்லை அப்போ நான் உங்களோட பிரச்சனை என்ன நீங்கள் என்னத்தால் உங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் இருக்குது என்னத்துக்கு உங்களுக்கு உதவி தேவை அப்படின்றத ஒரு விவரித்து இதை உறுதிப்படுத்துகிற ஒரு ஆளாக தான் இருப்பேனே இல்லையா நான் முடிவு செய்து உதவி செய்கிறதில்ல இப்போ நான் பிரச்சனையில் தெரிஞ்சு கொண்டு இதால் பிரயோசனம் இருக்கான்னு கேட்டால் எந்த பிரயோசனமும் இல்லை அப்போ பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் அப்படியான பதிவில் வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனை உண்மையான பிரச்சனை இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அடுத்தது என்ன அப்படின்றத விவரமாக கதைச்சா தான் இது செய்யலாம் இப்போ அதை கதைக்க முடியாமல் இருக்க தான் இப்போ மாமி வந்து அதை வந்து கதைச்சிருக்கிறார் அப்படியே பினாஞ்சு கொண்டு வர மாளுக்கு சில போல அப்படிங்கிற ரெண்டாம் மாதிரி குடல் ஒரு பக்கம் ஒதுங்கி வந்துடும் பெக வயிற்றுக்கா கூத்துன்னு சொல்லி உள்ளி எல்லாம் மறுத்து கொடுப்போம் சாமத்துல எல்லாம் அப்படி தானே அவட யோசிப்பேர் சரியா அம்மா அம்மா இல்லை தானே அப்போ தாயை யோசிக்கிறது கூட சாப்பிட்ற இல்லை அப்படி யோசிச்சு கொண்டு இருப்பேன் எப்போ அம்மா இருந்தவா அம்மா இறந்து 2 வருஷம் அம்மாவோட தான் இருந்து வளர்ந்த நீங்கள் அம்மாவோட தான் இருந்து வளர்ந்த ஆள் வந்து அவருக்கு உதவி தேவை ஆனால் கதைக்கிறது தெரியல என்னென்று கதைக்கிறது எப்படி கதைக்கிறது இல்லை அப்படி நான் இப்படி போகல உதவி என்ன இது வரைக்கும் போகல ஜோதிச்சு கொண்டு தண்டை பாட்டில் இப்போ அங்கேயும் வந்தனீங்க அமைதியாக தான் ரெண்டது அப்போ ஆள் அன்றைக்கு வந்த இடத்துல கதைச்சிட்டு இப்போ இன்றைக்கும் நான் பிறகு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கேயோ போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்க தங்கு வேலை கூட்டிக்கொண்டு வரட்டான்னு விஜய் இந்த மனுஷன் சொன்னவா இப்படியா வேலையை போகாம தான் நான் கூட்டிக்கொண்டு வந்தேன் நான் நேரத்துக்கு வந்துட்டேன் வேலை இந்த மாதிரியா ஓ அப்போ அண்ணாட நிலப்பாட்டை வந்து சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் அண்ணாக்கா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அவர் வந்து திருமணம் லவ் பண்ணி திருமணம் செய்திருக்கிறார் அவர் தூரத்து முறையான ஒரு மச்சால் இப்போ இதில் இருந்து அவரால் முடிஞ்ச அளவு வேலைக்கு போய் மேசன் வேலைகளுக்கு போகிறார் இது செய்கிறார் கஷ்டப்பட்டு ஒரு ஆம்பளை கல்யாணம் செய்தாச்சு நீ என்ன என்னால் இயலாமல் இருக்குன்னு சொல்கிறதுன்றது வீட்டில் கூட தன்னை கஷ்டத்தை சொல்ல முடியாத அளவுக்கு வேலைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார் கடுமையாக இப்போ சீமெந்து வாளியல் தூக்கி இப்போ சாதாரணமாக இருக்கிற நோமலாக இருக்கிறவங்களுக்கு வாளி தூக்கி வேலை செய்தால் ஒரு கடும் நோய் கொண்டு வரும் அவருக்கு ஆட்டுக்குடல் தான் வச்சிருக்குது அப்போ அந்த வெளிப்பட்ட இடத்தையும் நான் இப்போ நான் பார்த்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரையும் பெரிய அளவில் காயப்பட்டிருக்குது அதே மாதிரி தலையில் ஒரு பீஸ் இருக்குது காலில் ஒரு காயம் இருக்குது இந்த செயல்பாட்டோட தான் இப்போ வெளியே இருந்து பார்க்கல எனக்கே தெரியாத ஆளை வந்து பார்த்துட்டு ஒரு நல்லா தானே இருக்கிறார் என்ற மாதிரி தான் நான் ஒரு யோசனை இருந்தேன் ஆனால் அங்கே இருந்த ஆட்கள் வந்து சொன்னது அந்த அப்படி எனக்கு உண்மையாகவே இல்லாது இருந்தேன் தான் வேலைக்கு போகிறேன் இந்த இப்போ கூட வேலைக்கு தான் ஆள் போகுது சும்மா இருந்து உதவி கேட்குறாராண்டா இல்லை ஆனால் தனக்கு ஒரு உதவி ஒன்று தேவை தான் வீட்டில் இருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரிக்குன்னு சொன்னால் தனக்கு இந்த கல்லடிக்கிற மிஷின் இப்போ மேசன் வேலைக்குள்ளேயே இருக்கிறன்றபடியாக தான் நானும் வந்து சொன்னது நீங்கள் அதை எடுக்கக்குள்ள கல்லடிக்கிற மிஷின்ன்றது ஒரு மிஷின் உங்களுக்கு காணும் அப்படி தானே ஒரு மிஷினை வச்சுக்கொண்டு எவ்வளோ கல் உற்பத்தி செய்யலாம் ஒரு நாளைக்கு எப்படியும் 6 பேக்கெட்டுக்கு அடிக்கலாம் 6-7 பேக்கெட் அடிக்கலாம் 6-7 பேக்கெட் ஓடர்ஸுகளையும் எடுத்துட்டு அதே மாதிரி இப்போ நான் மிஷினை வந்து வழங்கி வைக்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு விளம்பரமும் செய்தருவேன் இப்போ யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் ஒரு தரமான கல் இப்போ கல்லுலேயே 80 ஒரு பேக்கெட்டில் 80 கல்லும் அடிப்பாங்க 90 கல்லும் அடிப்பாங்க அப்போ அப்படி இருக்குது சிஸ்டம் அதில் எங்களோட நாங்கள் ஒரு நேர்மையான முறையில் ஒரு பேக்கெட்டுக்கு இத்தனை கல் எங்களோட கல்லோட விலை இவ்வளவு கல்லோட தரமும் இருக்கும் இதுவும் இருக்கும் அப்போ அப்படி ஒரு தொழிலை நீங்கள் செய்தீங்கன்னா நம்பிக்கையாக செய்தீங்கன்னா செய்யலாம் பார்ப்போம் நான் நம்புகிறேன் யாராவது உறவுகள் கட்டாயம் உங்களோட எல்லா பாட்டை புரிஞ்சு கொண்டு உதவி செய்வேன் என்று நான் இப்போ எல்லாருக்குமே வந்து உடனே இது செய்கிறதான்னு சொன்னால் இப்போ அவையில பிரச்சனையாக கதைக்க விடுவோன் பதிய விடுவோன் ஓமன்னு சொல்லி விடுவேன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நான் அந்த உறுதிப்படுத்துகிறேன் நான் என்னென்னு சொன்னால் இவர்களுக்கு உதவி தேவை என்று சொல்லி அப்போ அந்த வகையில் இவருக்கு வந்து உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு படியன் அந்த உதவி வந்து ஒரு கல்லடிக்கிற மிஷினாக வந்து இருக்கட்டும் அந்த கல்லடிக்கிற மிஷின் என்ன விலை முதல் 1.5 லட்சம் ரூபா மாதிரி போனது இப்போ எப்படியும் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் அப்படி பார்க்கலாம் என்ன அப்படில கூடி இருந்தால் கூட ஓ அதில் எது நல்ல மிஷின் தெரியுமா உங்களுக்கு ஜாட்டில் வேலை செய்யணும் ஜாட்டில் அந்த வேலை நீங்கள் கூலிக்கு போய் செய்கிறேன் நீங்கள் ஒரு பேக்கெட்டுக்கு 650 ரூபா
இப்போ என்ன செய்து தருவேன் சொல்லித்தான் நான் சொன்ன காரணம். நான் இப்போ பதிவு செய்கிறேன், இந்த பிரச்சனையை வந்து பதிவு செய்கிறேன். நீங்கள் இப்போ உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க, ஏதோ இயலாதண்டு இருக்காமல் வேலை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க. இப்போ நான் ஆரம்பத்துக்கு ஒரு உதவி என்று ஒரு பணம் ஒன்று தந்த பணத்தை உதவியாக தரேன், நீங்கள் அதை கையில் வச்சுருங்க. நாங்கள் அந்த பதிவை போட்டு ஒரு மாதத்துக்கு பார்ப்போம். ஒரு மாதத்துக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் அப்போ அதுக்கிடையில் யாராவது முன் வந்து இந்த தம்பிக்கு நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முன்வரைக்குள்ளே அதை நான் உடனே பெற்று தருவேன். அதே மாதிரி என்னட்ட அறிஞ்ச உறவுகள்கிட்டையும் நான் ஒருக்கா கேட்டு முயற்சி செய்கிறேன். நீங்கள் அந்த மிஷின் இல்லை ஓடர் கட்டாயம் நான் எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஒரு நம்பிக்கையை நான் ஒரு தடவை வந்து உறுதிப்படுத்தி இவர் இப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறேன்னு சொன்னால் நீங்களும் அதே அளவு தன்மையில் ஒரு உண்மையாக நேர்மையாக அந்த கல்லிட தரம் வந்து இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட ஓடர்ஸ் வருதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் கடந்து ஓடர்ஸ் வருதுன்னு சொன்னால் தரத்துக்காகத்தான் வரும். அப்போ அந்த தரம் உண்மையான நம்பிக்கையில் இத்தனை பேக்கெட் நான் என்ன சொன்னேன்டா கொட்டில் ஒன்று போட்டு கொடுத்தேன், மிஷின் பாதுகாவலாக இருக்குன்னு தானே நான் சொன்னேன். அந்த மிஷினை வைக்கிறதுக்கு ஒரு கொட்டில் ஒன்று தேவையான சம்பளத்துக்கு வந்து போயிருக்கிறார், எல்லாத்துக்கும் வந்து போயிருக்கிறார். மாமி வந்து கதைச்சிருந்தா அதே மாதிரி அவர் வந்து கேட்குறதுக்கு பதில் சொல்கிறார். ஆனால் தன்னால் தண்டை பிரச்சனையில் தனக்கு என்ன செய்யுது எப்படின்றது, நான் என்னத்தை எதிர்கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி அவர் வாய் திறந்து கதைக்கல. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறது, ஒருத்தர் நல்லா கதைக்க தெரிஞ்சவர்கள் உதவியை பெற்றுக்கொள்றதும், ஒரு சிலர் நான் இந்த உதவி திட்டத்துக்கு போனதில் உண்மையான நீளண்ட கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை சொல்கிறதுக்கோ கதைக்கிறதுக்கோ வெளிப்படுத்தவோ தெரியாது. அந்த நிலைமையில் இருக்கிறார்களையும் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு உதவி வராமையும் விட்டுருக்குது. ஒரு சாதாரணமாக நல்லா கதைக்கக்கூடிய ஒரு ஆள் உதவியை வந்து பெற்றிருக்குது. அப்போ கதைக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த உதவின்ற மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் வந்து சப்போர்ட், இப்போ கதைக்க இயலாத ஆளுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து கதைச்சி கொடுக்குறது. இப்போ இவற்றை பிரச்சனையை இவருக்கு ஒரு நிரந்தர உதவியாக வந்து இருக்கும், வாழ்வாதார உதவியாக வந்து அவருக்கு அந்த மிஷின், இப்போ ஒரு கல்லடிக்கிற மிஷினை எடுத்துகிட்டு அந்த கல்லடிக்கிற மிஷினை வைக்கிறதுக்கு ஒரு கொட்டில் ஒன்று தேவை. அப்போ அந்த கொட்டிலையும் சின்ன ஒரு கொட்டில் ஒன்று போட்டு அந்த மிஷின் நனையாமல் இருக்கக்கூடிய மாதிரிக்கும் அவருக்கு இதை வீட்டோட வந்து செய்து கொடுக்கக்குள்ள அவர் தன்னால் ஓடஸுகளை எடுத்து வீட்டில் வச்சு தரமான கல்லை வந்து உற்பத்தி செய்து கொடுக்கலாம். ஏன் அந்த கல்லடிக்கிற மிஷின், இப்போ மாமி சொன்னால் தன்னிட்ட வந்து கேட்டது ஒரு கல்லடிக்கிற மிஷின் எடுத்துருந்தீங்கண்டா இது செய்வனண்டா. ஆனால் இவர்கிட்ட கேட்க இவர் வந்து கேட்டது என்னட்ட சரி நான் பின்னுக்கு தோட்டம் செய்வனண்டா மாதிரியே நீங்கள் அதை கேட்க விரும்பல. என்னத்துக்காக கேட்கல கல்லடிக்கிற மிஷினை சொல்லுங்கள். முதல் கூடுற தொழில் சில நேரம் செய்ய மாட்டேன் உதவி என்று சொல்லி முதல் கூட வருமன்றதுக்காக செய்ய விட்டுருவாங்கண்டு அப்படி யோசிப்பேன். இது சிம்பிளாக ஒரு பைப்பையும் வேலி அடைக்கிறதுக்கு மட்டும் உதவியை கேட்டால் ஏதோ தருவினம் அதை வச்சு செய்து கொள்ளலாமண்டு. அவர் அப்படி யோசிச்சிட்டார். அதை கடந்து ஒருத்தர் வந்து உதவி செய்தால் அந்த உதவியை வச்சு நீங்கள் ஒரு முன்னேறக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்போ அதைத்தான் நானும் வந்து பார்க்குறது. நான் செய்து விட்ட உதவியில் இப்போ உங்களுக்கு வீட்டில் நீங்கள் இப்போ இன்றைக்கு கூட லீவில் இங்கே நிற்கிறீங்களா, ஆள் வந்து அப்போ முதல் ஒரு தடவை உங்களோட மனைவியை தான் கண்டு கழிச்சேன் நான் அங்கே சாப்பாடு கொடுக்க. அப்போ அதுக்கு பிறகு அவரை கூட்டிகிட்டு வாங்க, அவரோட தான் கதைக்கணும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் வந்து வந்திருந்தவர் அப்போ இன்றைக்கும் நான் பிறகு வருவேன்டா அவர் இன்றைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லியிருந்தார். அப்போ வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார், உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். காயங்கள் இவ்வளவு இருந்தாலும் அதை வந்து செய்கிறார். அப்போ அவரை ஊக்கப்படுத்துகிற விதமாக யாராவது உறவுகள் அந்த மிஷின் ஒரு முதல் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போனதால் ஒரு 2 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி வரும். அவர் கொட்டகை அமைக்கிறேன்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-3.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே அவருக்கு ஒரு சிறப்பான வாழ்வாதாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணலை இங்கே பறித்து கொள்வார். ஒரு சீமேந்து பேக் குறிப்பிட்ட அளவு ஆரம்பத்துக்கு வேண்டி கொடுக்கக்குள்ளே அதை வச்சு கொண்டு அவர் ரன் பண்ண வெளிக்கிட்டுருவார். அவர்கிட்ட பாட்டுக்கு அவர் இதை அடித்து அதே மாதிரி 4 இடத்துல இப்போ நம்ம ஒரு பொருளை செய்கிறோம்னு சொன்னால் அந்த உரிமையாளரோட போய் இறங்கி கதைக்கணும். வீட்டுக்குள்ளே கல் இருக்குன்ட்டு கல் என்னட்ட இருக்குன்னுட்டு இருந்தால் வேலை இல்லை. எங்கே கட்டிட வேலையெல்லாம் நடக்குதோ அந்த இடங்களுக்கு இறங்கி, எங்கே நடக்க போதோ அந்த இடங்களுக்கு இறங்கி அண்ணா இப்படி தரமான கல் இருக்குது, நான் உங்களுக்கு நம்பிக்கையாக செய்வேன், இப்படித்தான் நான் இதுக்காக செய்கிறேன் இந்த தொழில்னு சொல்லி நாங்கள் மனம் விட்டு கதைக்கக்குள்ளே எங்களுக்கானது கட்டாயம் கிடைக்கும். வெக்கப்படாமல் போய் இறங்கி எங்களை இதை சொல்லி கேட்கணும். நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா இதில் வெற்றியாளனாகவும் வருவீங்க. ஏன்னா இந்த பகுதி வந்து மணலை வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமா இருக்கிறபடியாக தான் நான் இதுக்கு இது வந்து இவருக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு சொல்லி முடிவு செய்தேன். உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் அவருக்கு அதோட வேண்டி வழங்குங்க. அந்த உதவியை வழங்கினீங்கன்னா அது ஒரு பெரிய உதவி அவருக்கு. சதீஷ்குமார் விமலான்னு சொல்லக்கூடிய உறவுகள் வந்து இலங்கைக்கு வந்திருந்த நேரம் நேரடியாக என்ன வந்து சந்திச்சிருந்தார்கள். அப்போ அந்த நேரம் என்ற கையில் ஒரு தொகை பணத்தை வந்து தந்து இங்கே உள்ள மக்களுக்கு உண்மையிலே தேவையுடைய ஆக்களுக்கு வந்து இந்த உதவியை வழங்குங்கன்னு சொல்லி தந்து இப்போ போய் தந்துட்டு போய் 2 மாதத்துக்கிட்ட வரும். அப்போ அந்த உதவியை தான் அதிலிருந்து ஒரு பகுதி பணத்தை அண்ணாக்கு வந்து வழங்குறேன். இந்த பணத்தை நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களோட இதை பார்க்குறீங்க, நீங்கள் இதை வச்சுருங்க, உங்களோட தொழிலுக்கண்டே வச்சுருங்க. நான் இந்த பதிவை வந்து போடுறேன்.
இப்போ நான் என்னத்துக்காக என்று சொன்னால் நான் திரும்ப உதவி கொண்டு வர்றது சொல்லிட்டு இல்லை, ஆனால் உங்களோட விஷயத்தில் நாங்கள் ஒரு கடுமையாக முயற்சி எடுப்பேன், என்னென்னா அதை செய்து கொடுக்கணுமன்றதில் எனக்கு ஒரு விருப்பம். அப்போ அதால் நீங்கள் இந்த காசை வந்து வச்சிருங்க. மிகுதி பணத்தை வந்து நான் யாராவது உறவுகள் இந்த வீடியோ போட்டு இவருக்கு வந்து உதவி செய்ய நினைக்கிற உறவுகள் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் இப்படி ரங்கன் குடியிருப்பில் இருக்கிற உங்களோட பேர் என்ன? சுஜீவன். ரங்கன் குடியிருப்பில் இருக்கிற சுஜீவனுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிங்கனாலே அதை நான் பார்த்து திரும்ப கால் பண்ணுவேன், உங்களுக்கு வந்து கால் பண்ணுவேன். கட்டாயம் செய்து கொடுங்க. அவர் வந்து அதை வச்சு பயனடைவார். சதீஷ்குமார் விமலான்னு சொல்லக்கூடிய உறவுகளால் ஃப்ரான்ஸில் தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தரப்பட்ட பணத்தை அண்ணாக்கு வந்து இப்போ ஆரம்பத்துக்கு உதவியாக வந்து வழங்குறேன். ஆரம்ப உதவி எல்லாருக்குமே கையில் கொடுக்குறது. இந்த சில வேளை உதவி நான் திரும்ப கொடுக்காம போனாலும் அப்போ ஏதாவது ஒரு ஆரம்ப உதவி வந்து அவரை கைக்கு கொடுக்கணுமென்றதுக்காக இப்போ கொடுக்குற உதவி. ஆனால் அவருக்கு செய்து கொடுக்க வேண்டியது வாழ்வாதார உதவி தான். பாருங்க இதில் எவ்வளோ பணம் இருக்குண்டு. எவ்வளோ இருக்குது? 35. அதில் 35 தந்துருக்குறேன். 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 8000. 8000 சொன்னால் 43,000. 43,000. 43,000 5 48,000. ஓ, 48,000 ரூபா பணம் ஃப்ரான்ஸில் தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து சதீஷ்குமார் விமலா என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளால் தரப்பட்ட பணத்திலேருந்து 50,000 ரூபா பணம் அண்ணா கொடுக்கணும். 48 கையில் கொடுத்துருக்குறேன். 2,000 ரூபா அண்ணாட அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். கொண்டு வந்ததில் வேறு ஒரு செலவுகளுக்கு பயன்படுத்தினதால் பணம் குறைஞ்சிருந்துருக்குது. எனக்கு அது தெரியலை. அப்போ தெரியாமல் வந்து கதைச்சா பதிவொன்றை கொடுக்கத்தானே வேணும். சரி, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த பணத்தை வந்து கவனமாக வச்சுருங்க. நாங்கள் அடுத்த ஒரு தொழிலுக்கு செய்வோம். இப்போ நானும் வந்து அதை தான் பார்க்குறேன். நான் உதவி செய்த காலப்பகுதியில் யாருக்காவது பிரயோசனமான அவை வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மாதிரிக்கான உதவிகளை வந்து வழங்கணும். அதுலேருந்து அவை மேம்பட்டு வரணும். இப்போ அதை செய்தால் தான் எந்த காலத்தில் எத்தனை பேர் உதவியை பெற்று அதுலேருந்து நல்லா வந்துச்சுனமோ அதுதான் எங்களோட வெற்றி. மற்றதெல்லாம் கதையிலேயே வராது. எவ்வளோ உதவியை செய்திருந்தாலும் வெற்றி அவங்க தோற்று போயக்குள்ளே அது ஒரு வருஷம் 2 வருஷத்தில் மறைஞ்சு அப்படி எல்லாம் போயிடும். அப்போ எத்தனை பேர் நல்லா வந்திருக்கணுமோ அவ்வளோ தான் இந்த வெற்றி. இந்த சதீஷ்குமார் விமலா என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த உதவியை செஞ்ச சதீஷ்குமார் விமலா அந்த வயலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, என்ன அடுத்த பதிவில் சந்திப்போம்.